The sermon, The Church and Its Condition, was delivered on Sunday morning, August 5th, 1956, at Brenham Tabernacle, Jeffersonville, Indiana, USA. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான சகோதரன் வில்லியம் மரியம் பிரென்னம் அவர்களால் 1956ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி காலையில் அமெரிக்கா, இண்டியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரென்ஹாம் ஜெபக்கூடாரத்தில் தி சர்ச் அண்ட் இட்ஸ் கண்டிஷன், சபையும் அதன் நிலையும் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். Now, I want you to notice, the lamb was a silent lamb. செம்மறியாட்டு குட்டியானது ஒரு அமைதியான குட்டி. இதை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். The Bible said he opened not his mouth. தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. Like a sheep before the shears, he was dumb. மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் இருந்தார் என்று வேதம் கூறுகின்றது. He didn't open his mouth. அவர் தம்முடைய வாயை திறக்கவே இல்லை. He wasn't a fellow that wants his rights. தன்னுடைய உரிமையை விரும்புகிற ஒரு நபர் அல்ல அவர். No, sir, he was willing to forfeit his rights. இல்லை ஐயா, அவருடைய உரிமையை இழக்க அவர் ஆயத்தமாயிருந்தார். He was a silent lamb. அவர் சத்தமிடாதிருக்கும் செம்மறியாட்டு குட்டியாயிருந்தார். But today, oh my, how we want our differences. ஆனால் இன்றைக்கு என்னே நம்முடைய வித்தியாசங்கள் இருக்க வேண்டும் என்று நாம் எவ்வளவாய் விரும்புகிறோம். Oh my, I tell you, you just let somebody say something to me, I'll go over and get him, boy. I'll take him aboard. என்னே, நான் உங்களிடத்தில் கூறுகிறேன், யாராவது என்னிடத்தில் ஏதாவது காரியத்தை சொல்லி பார்க்கட்டுமே, நான் அப்படியே அங்கே அவனிடத்தில் போய் அவனை அப்படியே கிழித்து விடுவேன். I'll tell that old hypocrite when I see her. நான் அவளை பார்க்கும்போது அந்த பழைய மாய்மாலக்காரியிடம் அதை நான் கூறுவேன். Just wait till I see her, bless God, hallelujah. நான் அவளை காணுமட்டாய் சற்று காத்திரு, கர்த்தரை ஆசீர்வதி, அல்லேலூயா. The dove just takes his flight and goes on away. That's right. புறா அப்படியே எழும்பி பறந்து போய்விடும், அது உண்மை. The Holy Spirit's not with you anymore as long as you feel that way. நீங்கள் அந்த விதமாக உணருமட்டாய் பரிசுத்த ஆவியானவர் அதற்கு மேல் உங்களோடு இருக்க மாட்டார். Just mark that down in your book. It'll never do it. அதை அப்படியே உங்களுடைய புத்தகத்தில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், அது ஒருபோதும் அதை செய்யாது. The Holy Spirit just won't stay around where that kind of spirit is. அந்த விதமான ஒரு ஆவி இருக்கும் இடத்தில் பரிசுத்த ஆவியானவர் தங்கவே மாட்டார். It's got to be a lamb spirit, a gentle spirit, or just won't stay with it. That's all there is to it. அது ஒரு செம்மறியாட்டு குட்டியின் ஆவியாக, ஒரு சாதுவான ஆவியாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அதனோடு கூட அது தங்கி இருக்காது. அதற்கு அங்கு உள்ளதெல்லாம் அவ்வளவுதான். If it ain't a gentle, meek, led by the Holy Spirit, அது ஒரு சாந்தமான, சாதுவான, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்ட ஒன்றாய் இல்லாது இருக்குமானால் அது அங்கே தங்கி இருக்காது. and if anything comes up, it just don't even notice it, just goes on. See? அப்படி ஏதாவது காரியம் எழும்பி வந்தால் அதை அது கவனிக்கவும் கூட செய்யாது, அது பாட்டிற்கு போய்கொண்டே இருக்கும். புரிகின்றதா? And the very minute that it turns aside, அது விலகி திரும்புகின்ற அந்த நிமிஷத்திலேயே, you know, that's when you turn aside, நீங்கள் விலகி திரும்புகிற அந்த நிமிஷமே உங்களுக்கு தெரியும், அது பறந்து போய்விடும். You know, the first sin started of a person turning aside just for a minute. Amen. உங்களுக்கு தெரியும், முதல் பாவமானது ஒரு நபர் சற்று லேசாக விலகி திரும்பினதிலிருந்து துவங்கினது என்று. Did you know that? உங்களுக்கு தெரியுமா? The Bible said so. வேதாகமம் அந்த விதமாகத்தான் கூறுகிறது. Eve turned aside just a moment to hear what Satan had to say. சாத்தான் கூறுகின்றதை கேட்கும்படியாக ஏவாள் ஒரு நிமிஷம் சற்றே திரும்பினாள். And he painted the picture so pretty to her till she actually thought it was the truth. அவள் அதை அப்படியே உண்மை என்று நினைக்கும் அளவிற்கு அவன் அதை அழகாய் உருவகப்படுத்தி காட்டினான். And she listened to him. அவள் அவனுக்கு செவி கொடுத்தாள். And the only thing the devil wants you to do is just turn aside just for a few minutes. நீங்கள் செய்ய வேண்டும் என்று பிசாசு விரும்புகிற ஒரே ஒரு காரியம், ஒரு சில நிமிஷங்களுக்கு நீங்கள் ஒரு பக்கமாக விலகி திரும்ப வேண்டும் என்பதுதான். He can paint the pictures and look here. உடனே அவனால் ஒரு காட்சியை வரைந்து உருவகப்படுத்தி, இப்பொழுது இங்கே பாருங்கள். You know, brother, you know, sister, if they were the right kind of people, they wouldn't do this. சகோதரனே உனக்கு தெரியும், சகோதரியே உனக்கு தெரியும், அவர்கள் சரியான விதமான ஜனங்களா இருந்திருந்தால்
அவர்கள் இதை செய்திருக்க மாட்டார்கள். If they just did this right here, you know, அவர்கள் இது சரியாக எங்கே செய்திருந்தால் உங்களுக்கு தெரியும் என்று கூறுவான். he can make it so real to you until it becomes a real truth. Right. உங்களுக்கு அது உண்மையான சத்தியம் என்று ஆகும் அளவிற்கு அவனால் அதை அவ்வளவு தத்துரூபமாய் ஆக்க முடியும். சரிதானே? But remember, it's the devil. ஆனால் நினைவிருக்கட்டும், அது பிசாசாய் இருக்கிறது. Amen. I don't care how low down they are, how far they've stooped in sin. அவர்கள் எவ்வளவு கீழ்த்தரமாய் இருந்தாலும் சரி, பாவத்தில் அவர்கள் எந்த அளவிற்கு குனிந்து போயிருந்தாலும் சரி, அது எனக்கு அக்கறை இல்லை. It's your business to put an arm around them and lift them up by the love of God. உங்களுடைய கரத்தை அவன் மேல் போட்டு தேவனுடைய அன்பை கொண்டு அவர்களை தூக்கிவிடு. Where was you when the dove of God lifted you out of the miry clay? உளையான சேற்றிலிருந்து தேவனுடைய புறா உங்களை தூக்கி எடுத்த போது நீங்கள் எங்கே இருந்தீர்கள்? It's your business, my friend. அது உன்னுடைய வேலையாக இருக்கிறது என்னுடைய நண்பனே. This world is dying for a little bit of love. ஒரு சிறு துளி அன்புக்காக இந்த உலகம் இன்றைக்கு மரித்துக் கொண்டிருக்கிறது. I want you to notice this animal too. This little animal, it was a silent lamb because it didn't. இந்த பிராணியையும் கூட நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த சிறிய பிராணியும் அது ஒரு சாந்தமான செம்மறியாட்டு குட்டி. ஏனென்றால் அவர் வையவில்லை. When he was reviled, he reviled not again. அவர் வையப்படும் போது பதில் வையாமல் இருந்தார். He didn't rail and carry on and fuss and stew and go on. He didn't do it. அவர் தூஷித்துக் கொண்டு தொடர்ந்து போகவில்லை. வீண் சந்தடி செய்து கொண்டும் மனம் நொந்து கொண்டும் அவர் தொடர்ந்து போகவில்லை. அவர் அப்படி செய்யவே இல்லை. When he was reviled, he reviled not again. அவர் வையப்பட்ட போது அவர் திரும்பி வையவில்லை. And he opened not his mouth. அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். But you let somebody do something to you or me. ஆனால் யாராவது ஏதாவது காரியத்தை உங்களுக்கோ அல்லது எனக்கோ செய்யும்படியாய் அனுமதியுங்கள். Oh my, we blow up like a toad frog eating buckshot. ஓ, என்ன கன்னி வெடியை சாப்பிடுகிற ஒரு தேரையை போன்று நாம் வெடிப்போம். Puff out like an old goose. ஒரு வயதான கூஸ்வாத்தை போன்று கோபத்தோடு சத்தமிட்டு, I'll tell you right now, you step on my toes like that again, I'll never go back to that old church again. நான் இப்பொழுதே கூறுகிறேன், ஆண்டவரமாக மீண்டும் என் காலை மிதித்தால் நான் திரும்பவும் அந்த பழைய சபைக்கு போகவே மாட்டேன். Oh sir, bless God, hallelujah. இல்ல ஐயா, தேவன் ஆசீர்வதிக்கப்படுவாராக. அல்லேலூயா. The Nazarenes will receive me, the Pilgrim Holiness, they'll take me, hallelujah. நசரேயர்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்கள், யாத்ரீக பரிசுத்தர்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. I don't have to do it no more. இனி நான் அதை செய்ய வேண்டி இருக்காது. All right, the dove takes its flight. Amen. ஓ, புறாவானது பறந்து போய்விட்டது. You know what? உங்களுக்கு என்ன என்று தெரியுமா? If that old hypocrite goes to that church, I'll never go again. அந்த பழைய மாய்மாலக்காரன் சபைக்கு போகிறான் என்றால் நான் மீண்டும் அங்கே போக மாட்டேன். Bless God, I'll never do it. தேவன் ஆசீர்வதிக்கப்படுவாராக. நான் அதை ஒருபோதும் செய்ய மாட்டேன். When that thing strikes you, that old snarling wolf, the dove takes her flight. Right. அப்படிப்பட்டதான காரியம் உன்னில் எழும்பும் போது, அந்த பழைய சீரும் ஓனாய் உன்னிடத்தில் இருக்கும் பொழுது அந்த புறா பறந்து விடுகிறது. சரிதானே? Then the Holy Ghost is gone. Amen. பின்னர் பரிசுத்த ஆவியானவர் போய் விடுகிறார். Then you wonder what's the matter with you. அதன் பின்னர் உங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று வியக்கின்றீர்கள். You wonder what's the matter with the church. சபைக்கு என்ன நேர்ந்தது என்று நீங்கள் வியக்கின்றீர்கள். You wonder what's the matter with உங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று வியக்கின்றீர்கள். why ain't you got victory like you used to have? உங்களுக்கு முன்பெல்லாம் கிடைத்த வெற்றி ஏன் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கிறதில்லை? You change your nature. Amen. உங்களுடைய சுபாவத்தை நீங்கள் மாற்றிக் கொண்டீர்கள். You become a goat instead of a lamb. ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டியாக இருப்பதற்கு பதிலாக ஒரு வெள்ளாட்டு குட்டியாக ஆகிவிட்டீர்கள். You become something else besides a lamb. ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டியாக இல்லாமல் வேறு எதுவாக ஆகிவிட்டீர்கள். You got to get that real meek spirit. அந்த உண்மையான சாந்தமான ஆவியை நீங்கள் பெற்றாக வேண்டும். Let the Holy Ghost lead me wherever. பரிசுத்த ஆவியானவர் என்னை எங்கு வேண்டுமானால் நடத்தட்டும். God, I love every sinner no matter where they are. தேவனே, அவர்கள் எங்கிருந்தாலும் சரி, நாங்கள் ஒவ்வொரு பாவியையும் நேசிக்கிறோம். That kind of a place get into your heart, then you're going to see something happen. Your soul. ஒரு மனுஷிக இருதயத்துக்குள் அந்த விதமான ஸ்தலம் உட்பிரவேசித்தால்
அதன் பிறகு உங்கள் ஆத்மாவுக்கு ஏதோ காரியம் சம்பவிக்கிறதை நீங்கள் காண போகிறீர்கள். You say, well, Brother Branham, is there any solution for it? நீங்க சொல்லலாம், சரி சகோதரன் பெண்ணாம், இதை தீர்ப்பதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று. Yes, just become a lamb. That's all. ஆம், நீங்கள் செம்மறியாட்டுக்குட்டியாக ஆகுங்கள், அவ்வளவுதான். You say, well, Brother Branham, அப்படியா சகோதரன் பெண்ணாம் என்று நீங்கள் கூறலாம். I met a young lady the other night down Shreveport. ஸ்ரீவப்போர்ட்டில் அன்றொரு இரவு நான் ஒரு வாலிப பெண்ணை சந்தித்தேன். Billy and I went out to a place to get a sandwich after service over. கூட்டம் முடிந்த பின்னர் நானும் பில்லியும் சாண்ட்விச் வாங்குவதற்காக ஒரு இடத்திற்கு போயிருந்தோம். A beautiful young woman come in there. அங்கே ஒரு அழகான ஸ்திரீ உள்ளே வந்தாள். Probably a young girl or maybe a 20 or something like that. Nice dress. ஒரு வாலிபமான பெண், ஒரு கால் 20 அல்லது அதை போன்று வயது உள்ளவளாய் இருக்கலாம், நன்றாக உடை அணிந்திருந்தாள். She sat down. I noticed she kept looking across that way. அவள் வந்து உட்கார்ந்தால் அந்த வழியாக தொடர்ந்து ஊடாக நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறதை நான் கவனித்தேன். I just kept on eating. நான் தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டே இருந்தேன். Few minutes the lady come in. சில நிமிஷங்களில் அந்த பெண் உள்ளே வந்தாள். She said, how did you spoke to her? அவள் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்றால் அவளிடத்தில் பேசினேன். And I know the lady was Sister Davis down there. அவள் அங்கே இருக்கின்ற சகோதரி டேவிஸ் என்று எனக்கு தெரியும். And her and another lady from Life Tabernacle. I knew them well. அவளும் லைஃப் ஜெப கூடாரத்திலிருந்து வரும் இன்னொரு பெண்ணும், அவர்களை எனக்கு நன்றாய் தெரியும். She come over, spoke to me, went on. அவள் என்னிடத்தில் வந்து பேசிவிட்டு போய்விட்டாள். Then the young lady sat across. She said, Brother Branham has a nice message. பின்னர் அங்கே எதிரில் உட்கார்ந்திருந்த அந்த பெண், சகோதரன் பிரென்ஹாம், இன்றிரவின் செய்தி ஒரு அருமையானதா இருந்தது என்றார். And I said, how do you do, sister? நான் அவரிடத்தில், சகோதரியே நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்றேன். I said, thank you very much. உங்களுக்கு மிக்க நன்றி என்றேன். And I said, are you a member of the Life Tabernacle? லைஃப் ஜெப கூடாரத்தில் நீங்கள் ஒரு அங்கத்தினரா என்றேன். She said, I am. அதற்கு அவள், ஆம், அங்கத்தினர் தான் என்றார். She said, you know, Brother Branham, I could have sung in the choir, but they make a restriction down there. உங்களுக்கு தெரியுமா சகோதரன் பிரென்னாம், நான் அவர்களுடைய பாட்டு குழுவிலே பாடி இருப்பேன், ஆனால் அவர்கள் சில தடைகளை உண்டாக்கினார்கள். She said, I had so many years of vocal training and everything. நான் எத்தனையோ வருஷ குரல் பயிற்சி மற்றெல்லா காரியங்களையும் பெற்றிருக்கிறேன். Said I sang solos and I sang certain things. நான் தனியாய் நின்று பாடி இருக்கிறேன், குறிப்பிட்ட காரியங்களை பாடி இருக்கிறேன். He said, but I couldn't sing because they have a restriction that no woman wearing paint can sing in the choir. ஆனால் என்னால் அங்கே பாட முடியவில்லை, ஏனென்றால் வர்ணம் தீட்டிக் கொண்டிருக்கின்ற பெண்கள் பாடக்கூடாது என்ற தடையை வைத்திருக்கிறார்கள் என்று கூறினார். I said, well, praise God for Life Tabernacle. அதற்கு நான் லைஃப் ஜெப கூடாரத்திற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்றேன். She said, well, I'll tell you, Brother Branham. She said, I'm a Christian. அவள் சொன்னாள், சரி சகோதரன் பிரென்னாம், நான் உங்களிடத்தில் கூறுகிறேன், நான் ஒரு கிறிஸ்தவள் என்றாள். I said, then sister, go home and wash your face or whatever you do. நான் சொன்னேன், அப்படியானால் சகோதரியே, நீ உன் வீட்டிற்கு போய் உன்னுடைய முகத்தை கழுவு அல்லது எதையாவது நீ செய். I said, do you mean to tell me that you let such a little thing is wearing a little that old stuff on your face? அப்படியானால் அந்த பழைய சிறு காரியம் அப்படியே இருந்தால் என்ன என்று என்னிடத்தில் கூறுகிறாயா என்று. He said, I can prove to you that come from the devil. அந்த காரியம் பிசாசினிடத்திலிருந்து வந்தது என்று என்னால் உனக்கு நிரூபிக்க முடியும். I can prove to you that nothing in the originator was heathens. இதனுடைய மூல துவக்கம் அஞ்ஞானிகளிடத்திலிருந்து வந்தது என்று என்னால் நிரூபிக்க முடியும். And as long as you wear it, it's a mark of a heathen. நீங்கள் அதை அணிந்து கொண்டிருக்கும் வரைக்கும் அது ஒரு அஞ்ஞானியின் முத்திரையாய் இருக்கிறது. Now I just come back from Africa, and I've been in the hot and top jungles. நான் இப்பொழுதுதான் ஆப்பிரிக்காவில் இருந்து வந்தேன். நான் அந்த மூலை முடுக்கு காடுகளுக்கெல்லாம் போயிருக்கிறேன். And found out just exactly where earrings, where all that stuff comes. இந்த காலணிகள் மற்றெல்லா காரியங்களும் எங்கிருந்து வந்ததென்று கண்டறிந்தேன். And all this lot of jewelry and wrap around your neck and ears and everything. இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுடைய கழுத்துகளையும் காதுகளையும் சுற்றி இருக்கிற இவைகள் எல்லாம் Where that comes from, it's the heathens. எங்கே இருந்து வந்தது என்று கண்டறிந்தோம். அது அஞ்ஞானிகளுடையது. And the Bible don't want a Christian to be a heathen. ஒரு கிறிஸ்தவன் ஒரு அஞ்ஞானியாய் இருக்க வேதம் விரும்புகிறதில்லை. And you don't want, I don't say that you are a heathen because you do it. உங்களுக்கும் அப்படி இருக்க விருப்பமில்லை. நீங்கள் அதை செய்வதால் உங்களை அஞ்ஞானி என்று நான் கூறவில்லை. But you're making yourself look like one. ஆனால் அதை போன்ற ஒன்றாக உங்களை ஆக்கிக் கொள்ளுகிறீர்கள். It's because your pastor didn't tell you the truth. ஏனென்றால் உங்கள் போதகர் உங்களிடத்தில் சத்தியத்தை கூறாததுதான் காரணம். The Bible said so. வேதாகமும் அந்த விதமாக தான் கூறுகிறது. And now you say, Brother Branham, I think if I got short hair, it makes me cool and everything like that. இப்பொழுது நீங்கள், சகோதரன் பிரென்னாம், நான் நினைக்கிறேன் எனக்கு குட்டையான தலைமையில் இருந்தால்
எனக்கு குளிர்ச்சியா இருக்கிறது என்பதை போன்று கூறலாம். That's right. But if you got long hair, you'd be cooler. அது சரிதான். உங்களுக்கு நீண்ட தலைமயிர் இருந்தால் அது அதிக குளிர்ச்சியா இருக்குமே. It'll take it all off your neck and wrap it up and make it right. அது உங்களுடைய உஷ்ணம் எல்லாவற்றையும் உங்கள் கழுத்திலிருந்து நீக்கும். அதை உயர மேலாக சுற்றி அதை சரிப்படுத்துங்கள். Well, you know what the Bible said? ஏன் வேதாகமம் என்ன கூறுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? That a man has the right to put away his wife and get a divorce from her if she cuts her hair. ஒரு ஸ்திரீ தலைமயிரை வெட்டிக் கொண்டால் அவளை விவாகரத்து செய்யவோ அல்லது அவளை தள்ளிவிடவோ அவளுடைய புருஷனுக்கு அதிகாரம் இருக்கிறது. If she cuts her hair, it shows she's living untrue to him. அவள் தலைமயிரை வெட்டிக் கொண்டால் அவளுடைய புருஷனுக்கு அவள் உண்மை இல்லாதவளாக இருக்கிறாள் என்பதை காட்டுகிறது. The Bible said so. வேதாகமம் அந்த விதமாக கூறுகிறது. 1 Corinthians 12, find out if it's not right. 1 கொரிந்தியர் 12 அது சரியா என்று கண்டறியுங்கள். A woman that cuts her hair dishonors her head, which is her husband. தன் தலைமயிரை வெட்டிக் கொள்ளுகிற ஸ்திரீ தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள். அவளுடைய தலை அவளுடைய புருஷனே. And if she's dishonorable, she should be divorced and got away from. That's right. அவள் கனவீனப்படுத்துகிறவளாய் இருந்தால் அவளை விவாகரத்து செய்யலாம். அவளை தள்ளிவிட வேண்டும். அது சரியே. But see, the pastor never tells you those things. ஆனால் பாருங்கள், போதகர் இந்த காரியங்களை எல்லாம் எடுத்து கூறுவதே இல்லை. And that's the reason that you do the way you do. அக்காரணத்தினால் தான் நீங்கள் செய்கிற விதமாய் செய்து கொண்டிருக்கிறீர்கள். And the man, the Bible said, மனிதனோ வேதாகமம் கூறுகிறது. Here not long ago there was somebody wrote in and said, இங்கே சமீபத்தில் யாரோ ஒருவர் இதை எழுதி அனுப்பினார். Brother Branham, these blouses that women get, said, well, it's such a you just can't hardly find blouses anymore. அதில் சகோதரன் பிரண்ணாம், ஸ்திரீகள் வாங்குகிற இந்த மேல் சட்டைகள் இப்படிப்பட்ட சட்டைகளே இனிமேல் கிடைக்கிறதே இல்லை. And it would be all right for us Christian women to wear these Dacrons, nylons, or what it is like that. எனவே நம்முடைய கிறிஸ்தவ பெண்மணிகள் இந்த டேக்கரான், நைலான்ஸ் இன்னும் அதை போன்றிருக்கும் மற்ற எல்லாவற்றையும் வாங்கி அணிவதில் ஒன்றும் தவறாக இருக்காது என்று எழுதியிருந்தது. I said, look sister, there's one thing about it. நான் சொன்னேன், பாருங்கள் சகோதரி, அதை குறித்து ஒரு காரியம் இருக்கிறது. Here's one thing true. You can do this. இங்கே ஒரு காரியம் உண்மையா இருக்கிறது. நீங்கள் இதை செய்ய முடியும். If you can't buy one, they sell sewing machines. You can make one. அப்படிப்பட்ட உடைகளை உங்களால் வாங்க முடியவில்லை என்றால் தையல் இயந்திரங்கள் விற்கப்படுகின்றதே, அதை கொண்டு நீங்கள் தைத்துக் கொள்ளலாம். I said, that's right. To make it look this. அது சரியே, அது போன்றே இருக்கும்படியாக என்றேன். I believe, you know, what's in your heart is what expresses itself. உங்களுக்கு தெரியும், உங்கள் இருதயத்தில் என்ன இருக்கிறதோ அதுவே வெளிப்படும் என்றேன். The way you do and the way you act, that shows what's in you. நீங்கள் செய்கின்ற விதமும் நடந்து கொள்ளுகிற விதமும் உங்களுக்குள்ளாக என்ன இருக்கிறது என்பதை காட்டுகிறது. That's the reason that all this here snarling and fussing and backbiting and biting back. அந்த காரணத்தினால் தான் அந்த எல்லா சீரலும் வீண் சந்தடியும் புறங்கூறுதலும் இங்கே இருந்து கொண்டு carrying on around the church, that's what breaks up the church. சபையை சுற்றிலுமாய் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. சபையை உடைக்கிறதும் அதுவே. That shows that the devil got into you, and that shows the Holy Ghost left you. பிசாசு உனக்குள்ளாக வந்து விட்டான் என்பதை அது காட்டுகிறது. பரிசுத்த ஆவியானவர் உன்னை விட்டு போய்விட்டார் என்பதையும் அது காட்டுகிறது. I know that's just burning the tar out of some of you, but it ought to do it. உங்களுக்கு உள்ளிருக்கும் எண்ணெய் பசியை எரித்து எடுப்பது போன்று இது உங்களில் சிலருக்கு இருக்கிறது என்று நான் அறிவேன். ஆனால் அதை அது செய்யதான் வேண்டும். That's what it's said for. அது செய்தாக வேண்டும். அதற்காகவே தான் அது கூறப்பட்டுள்ளது. Not to be smart, not to act cute, but to tell you where the trouble is. ஏதோ சாமர்த்தியமா இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, நேர்த்தியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, ஆனால் தொந்தரவு எங்கே இருக்கிறது என்பதை உங்களுக்கு கூற வேண்டும் என்பதற்காகவே. For someday I'm going to have to stand and give it an answer for you. ஏனென்றால் என்றோ ஒரு நாள் நான் நின்று உங்களுக்காக பதில் கூற வேண்டியவனாய் இருக்கிறேன். And the very reason way you do and the way you act, that shows what you are. நீங்கள் செய்கின்றதும் நீங்கள் நடந்து கொள்ளுகின்ற விதத்தின் காரணமே நீங்கள் யார் என்பதை எடுத்து காட்டுகிறது. If you just got an old temper that will fly off the handle just a little bit. உங்கள் கரத்தில் இருக்கும் கைப்பிடியை சற்று பறக்கக்கூடிய அளவிற்கு அந்த பழைய சுபாவம் கொஞ்சம் உங்களிடத்தில் இன்னும் இருந்து get out here and carry on or criticize or vulgarity and stuff like that. நீங்கள் அப்படியே இங்கே வந்து தொடருவீர்களானால் அல்லது குறை கூறுவது அல்லது ஆபாசமானவைகளை அது போன்ற காரியங்களை தொடர்ந்து செய்கின்ற செய்கை that shows where it's coming from. எங்கிருந்து வருகிறது என்பதை அது காட்டுகிறது. Now there's only one thing to do, get that thing out of there. அங்கே செய்யக்கூடிய காரியம் ஒன்றுதான் இருக்கிறது. அந்த காரியத்தை வெளியே தள்ளுங்கள்.
and the dove will come back to your heart. அந்த புறா திரும்புமாய் உங்கள் இருதயத்துக்குள் வந்துவிடும். When the dove went out of the ark, she was turned out. புறாவானது பேழையை விட்டு அனுப்பப்பட்ட போது அவள் வெளியே அனுப்பப்பட்டார். But she come back and knocked at the dark door and told Noah let her in. ஆனால் அவளோ திரும்பி வந்து அந்த இருட்டான கதவை தட்டினாள். நோவா திறக்குமட்டாய் தட்டினாள். The Holy Ghost is here. பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிறார். The Holy Ghost wants to come in. பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வர விரும்புகிறார். That's the reason that today that the Holy அந்த காரணத்தினால் தான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் Spirit, He hasn't gone from you forever. அவர் என்றென்றைக்குமாய் உன்னை விட்டு போகவில்லை. It's just sitting out there on the limbs of the tree somewhere, அது எங்கேயோ ஒரு மரத்தின் கிளையின் மேல் உட்கார்ந்து கொண்டு ready to fly itself back and to come into you and give you love and peace and joy like you used to have. Amen. அதுதானே திரும்பி பறந்து உனக்குள்ளாக வந்து வழக்கமாக உனக்கு இருக்கின்ற அன்பையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறது. Sure it is. நிச்சயமாக அது அப்படிதான். He's ready to do it. அவர் அதை செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். He wants to do it. அவர் அதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். He's longing to do it. அதை செய்யும்படியாய் அவர் காத்து கொண்டிருக்கிறார். But you won't let Him do it. ஆனால் நீயோ அவர் அதை செய்யும்படியாய் அனுமதிக்கிறதில்லை. Now, I'm not talking to you, stranger. I don't know what your pastor. I'm talking to the Brandon Tabernacle. Amen. அந்நியர்களாய் இருக்கின்ற உங்களிடத்தில் நான் இதை பேசவில்லை. உங்களுடைய போதகர் எப்படிப்பட்டவர் என்பது எனக்கு தெரியாது. நான் பிரென்ஹாம் ஜெப கூடாரத்தோடு பேசுகிறேன். I talk to you people in other churches. I'm talking to the Brandon Tabernacle. மற்ற சபைகளிலிருந்து இங்கு வந்திருக்கின்ற உங்களிடத்தில் நான் இதை பேசவில்லை. நான் பிரென்ஹாம் ஜெப கூடாரத்தோடு பேசுகிறேன். That's what's the matter around here. இங்கு இருக்கின்ற காரியம் இப்படிதான் இருக்கிறது. That's what makes the dove take his flight. புறாவை பறந்து போக வைக்கின்றதே அதுதான். Just let somebody just start a little something around the church. சபையை சுற்றி யாராவது ஏதாவது காரியத்தை செய்ய அனுமதியுங்கள். And the first thing, oh, is that so? Oh, you don't mean so. நடக்கின்ற முதல் காரியம், ஓ அது அப்படிதானா, ஓ அப்படியா, நீங்கள் அந்த விதமாகவா நினைக்கிறீர்கள், இதுதான். Right then the Holy Ghost goes fly away. சரியாக அப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் பறந்து போய் விடுவார். It just can't stand that kind of spirit. அந்த விதமான ஒரு ஆவியை அதனால் தாங்கிக் கொள்ள முடியாது. As long as that lamb nature leaves you, then the Holy Ghost is gone. Amen. That's right. செம்மறி ஆட்டுக்குட்டியின் சுவாபம் உங்களை விட்டு சென்ற மாத்திரத்தில் உடனே பரிசுத்த ஆவியானவர் போய் விடுவார். அது உண்மை. And that's what's the matter today. இன்றைக்குள்ள காரியம் அந்த விதமாக தான் இருக்கிறது. That's the reason the people's in the condition they are. அந்த காரணத்தினால் தான் ஜனங்கள் இன்றைக்கு இந்த நிலையில் இருக்கிறார்கள். It's because they let the wrong spirit come into their heart, into their life. காரணம் என்னவென்றால் தவறான ஆவி அவர்களுடைய இதயத்துக்குள் வர, அவர்களுடைய ஜீவியத்துக்குள் வர அவர்கள் அனுமதிக்கிறார்கள். Now that's the reason we got. அக்காரணத்தினால் தான் நம்மிடையே The Bible said that's the reason so many sick and afflicted among us. It's because of such things. இப்படிப்பட்ட காரியங்களால் தான் நம் மத்தியில் அநேகர் வியாதியாயும் பாதிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள் என்று வேதம் கூறுகின்றது. We must be gentle. We must be peaceful. நாம் சாந்தமாய் இருக்க வேண்டும், நாம் சமாதானமாய் இருக்க வேண்டும். We must be a lamb so that the dove can abide with us. புறாவானது நம்மோடு வாசமாய் இருப்பதற்காக வேண்டி நாம் ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டியாய் இருக்க வேண்டும். Now remember, the dove will come. இப்பொழுது நினைவிருக்கட்டும், புறாவானது வரும். You said, "Oh, Brother Branham, don't tell me I never received the Holy Ghost." Hallelujah. அவன் சொன்னான், ஓ சகோதரன் பிரென்ஹாம், பரிசுத்த ஆவியை பெறவே இல்லை என்று என்னிடம் கூறாதீர். அல்லேலூயா. Down the night there one night, oh, when he come in, I could just walk. அங்கே ஒரு நாள் இரவு அவர் உள்ளே வந்தபோது என்னால் நடக்க முடிந்தது என்றான். Oh, sure that was him. ஓ நிச்சயமாக அது அவர்தான். Oh, I felt so good. அவன் தொடர்ந்து, அவ்வளவு அருமையான உணர்வு எனக்கு ஏற்பட்டது. I felt like I could get every little bird out of the tree and hug it and love it. மரத்தில் இருக்கும் எல்லா சிறிய பறவைகளையும் எடுத்து அதை அணைத்து அதை நேசிக்க வேண்டுமோ என்ற உணர்வு எனக்கு உண்டானது. My wickedest person that ever done anything to me, I felt like I could put my arm around him and hug him. எனக்கு ஏதாவது காரியத்தை செய்திருந்த மிக பொல்லாத நபரையும் கூட என்னுடைய கரங்களை கொண்டு அவனுடைய தோளின் மேல் போட்டு அப்படியே அவனை அணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வு எனக்கு உண்டானது. Oh, Brother Branham, how I felt. ஓ சகோதரன் பிரென்ஹாம், எப்படியான உணர்வு எனக்கு ஏற்பட்டது என்று கூறினார். Oh, sure that was the Holy Ghost. நிச்சயமாக அது பரிசுத்த ஆவியேதான். But you see, the reason he couldn't abide, you was a lamb now. ஆனால் அவரால் தங்கி இருக்க முடியாத காரணத்தை நீங்கள் பாருங்கள். அப்பொழுது நீங்கள் ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டியா இருந்தீர்கள். But when you become a wolf, you have to take his line.
Amen. ஆனால் நீங்கள் ஒரு ஓநாயாக ஆனபோது அவர் பறந்து போக வேண்டியதாயிற்று. Nothing wrong with the dove. It's you. புறாவினிடத்தில் எந்த ஒரு தவறும் இல்லை, தவறு உன்னிடத்தில் தான். And you let that spirit come to you. அந்த விதமான ஆவி உள்ளே வரும்படியாய் நீங்கள் அனுமதித்தீர்கள். Did I let it, Brother Branham? சகோதரன் பிரன்ஹாம், நானா அதை உள்ளே அனுமதித்தேன்? Yes, when you went to listen to that gossip. ஆம், நீ அந்த வீண் பேச்சுக்கு செவி கொடுக்க சென்ற போது, When you listened to that lie. அந்த பொய்க்கு நீ செவி கொடுத்த போது, When you went to say, well, I've got a right to. செய்வதற்கு எனக்கு ஒரு உரிமை இருக்கிறது என்று நீங்கள் கூறுவதற்காக நீங்கள் சென்ற போது அதை அனுமதித்தீர்கள். You haven't got no right. உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. You're bought with a price. நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். That was the price of the precious blood of the Son of God. தேவகுமாரனுடைய விலை மதிக்க முடியாத ரத்தமே அந்த கிரயம். You have no legal rights. Hallelujah. சட்ட ரீதியாக உங்களுக்கு எந்தவித உரிமையும் கிடையாது. அல்லேலூயா. The only right you have is come to the fountain filled with blood, drawn from Emmanuel's veins. உங்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு உரிமை, இம்மானுவேல் நரம்புகளிலிருந்து எடுக்கப்பட்ட ரத்தத்தினால் நிறைந்த ஊற்றண்டை வருவதற்கான உரிமை மாத்திரமே உங்களுக்கு இருக்கிறது. When sinners plunge beneath the flood, lose all their guilty stains. அவ்வூற்றின் அடிக்கு பாவிகள் பாய்ந்து போகும்போது அவர்களுடைய பாவ கரைகள் எல்லாம் போய்விடும். Yes, sir. That's the only right you have, is a surrendered self-will to God. ஆமையா, உங்களுக்கு இருக்கும் ஒரே ஒரு உரிமை அதுதான், அதாவது உங்களுடைய சுய சித்தத்தை தேவனிடத்தில் ஒப்படையுங்கள். And then God does the leading from then on. அப்பொழுதிலிருந்து தேவன் உங்களை நடத்துவார். That's what causes the meetings. அதுதான் கூட்டத்திற்கு காரணமாயிருக்கிறது. That's what causes so many strange things. அநேக வினோதமான காரியங்களுக்கு காரணமாயிருக்கிறது. The Holy Spirit will go to a place. The Holy Spirit said, this is not right. Stop the meeting, move yonder. பரிசுத்த ஆவியானவர் ஒரு இடத்திற்கு போவார், இது சரியானது அல்ல, கூட்டத்தை நிறுத்து, அங்கே கடந்து போ என்று பரிசுத்த ஆவியானவர் கூறுவார். I'll stop it too, brother. Move right on. That's right. சகோதரனே, நான் அதையும் கூட நிறுத்தி தொடர்ந்து கடந்து போவேன், அது உண்மை. Because you've got to be led by the Spirit of God. ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். And the only way to be led by the Spirit of God is keep gentle. தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுவதற்கு உண்டான ஒரே வழி சாந்தமாயிருப்பதே ஆகும். Not to know a whole lot. அதிகமாக தெரிந்திருக்க வேண்டும் என்பதல்ல. Oh, you think I know a whole lot? எனக்கு அதிகமாக தெரியும் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். Yeah, you get your brain all worked up and it can't even work itself. ஆம், உங்களுடைய மூளை எல்லாவற்றையும் சிந்தித்து வைக்கிறீர்கள், ஆனால் அதுவோ தன்னில் தானே கிரியை செய்யாது. You know all the books and all the answers உங்களுக்கு எல்லா புத்தகங்களையும் எல்லா பதில்களையும் and all the Greek and all the Hebrew. That ain't got no place for the dove to roost. Right. எல்லா கிரேக்கு எபிரேய பாஷைகளும் தெரியும், ஆனால் புறா வந்து அமரத்தக்கதாக அங்கே எந்த இடமும் இல்லை, அது உண்மை. But you know it all, then the dove can't lead because you know too much. ஆனால் நீங்களோ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர்கள், இருந்தும் புறாவினால் உங்களை நடத்திக் கொண்டு போக முடியவில்லை, ஏனென்றால் நீங்கள் அதிகம் அறிந்திருக்கிறீர்கள். The lamb don't claim to know nothing. எதையும் அறிந்திருப்பதாக செம்மறி ஆட்டுக்குட்டி உரிமை கோரினதில்லை. It's got to have somebody else to lead it. அதை நடத்தி கொண்டு போவதற்கு அதற்கு இன்னொரு நபர் அவசியமாய் இருந்தது. மகிமை, அதுதான் காரியம். Don't know nothing. Amen. ஒன்றையும் அறிந்திருக்க வேண்டியதில்லை. ஆமென். The only thing I know is Christ Jesus died to save me. எனக்கு தெரிந்த ஒரே ஒரு காரியம், என்னை ரட்சிக்கும்படியாய் கிறிஸ்து இயேசு மரித்தார் என்பதே ஆகும். Down through California is a guy coming, had a sign on the front of. அங்கே கலிபோர்னியாவின் ஊடாக ஒரு மனிதன் வந்து கொண்டிருந்தான். அவனுக்கு முன்பாக ஒரு காரியத்தை எழுதி தொங்க வைத்துக் கொண்டிருந்தான். He said, I'm a fool for Christ. And on the back said, whose fool are you? அதில் நான் கிறிஸ்துவுக்காக ஒரு முட்டாள் என்றிருந்தது. அவனுடைய முதுகு பக்கத்தில் நீங்கள் யாருடைய முட்டாள் என்று எழுதப்பட்டிருந்தது. That's right. Become a fool to the world that you might be led by the Holy Ghost. அது உண்மை. பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுவதற்காக நீங்கள் உலகத்துக்கு ஒரு முட்டாளாகி விட்டீர்கள். Because the sons and daughters of God are led by the Holy Ghost. ஏனென்றால் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளும் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள். Romans 8:1 said, there's therefore now no condemnation to them that are in Christ Jesus, that walk not after the flesh, but the Spirit. ரோமர் 8:1 கூறுகிறது, ஆனபடினால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பில்லை என்று. Walk not after the wolf, but the dove.
Amen. ஓநாயின்படியாய் நடவாமல் புறாவின்படியாய் நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆமென். Doc, you